மானியம் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டது இல்ல. நம்ம எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிக்காக நம்ம முதல்வர் கொண்டு வந்தது அரசு மானியம். அது பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம கம்பெனில. அரசு மானியம் பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறீங்களாண்ணா? அரசு மானியம் அப்படின்னா இப்ப வண்டியோட ரேட் சும்மா ஒரு 10 லட்சம் வச்சுக்கோங்கண்ணா. அந்த 10 லட்சத்துல இருந்து 35% வந்து உங்களுக்கு மானியம் வந்து ஏறும்ண்ணா. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு தொகை கட்டுவீங்க. நம்ம சிபில் எல்லாம் செக் பண்ணி ஒரு தொகையை கட்டி அதுக்கப்புறம் வந்து மானிய ஆபீஸ்ல வந்து உங்களோட பேரை லிஸ்ட்ல கொடுத்துருவோம். அவங்க வந்து உங்களுக்கு இன்டர்வியூக்கு கால் பண்ணுவாங்க. நீங்க போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி வந்துட்டு ஒரு மாசத்துக்குள்ள, அதிகபட்சம் ஒரு மாசம் தானே, அதை தாண்டாது, அந்த ஒரு மாதத்துக்குள்ள வந்து நீங்க அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு லோன்ல போய் ஏறிடலாம். சரிங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்குதா உங்களுக்கு? டவுட் ஒண்ணும் இல்ல, நமக்கு இது வந்து ஒரு இதுதான். சரிங்கண்ணா. சரி, நம்மளோட கம்பெனி பேரு ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ்ண்ணா. பேரு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட நண்பர்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையும் சொல்லுங்கண்ணா. அப்படிங்களாண்ணா? ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாண்ணா, கண்டிப்பா உங்களோட தேவை எங்களோட சேவைண்ணா. கண்டிப்பா நீங்க வரணும். கண்டிப்பா உங்களோட இதெல்லாம் எங்களுக்கு வந்து வேணும். ஒரு கஸ்டமர் மீட் அரேஞ்ச் பண்ணுவோம். நீங்க கண்டிப்பா வருகை தந்து எங்களுக்கு வந்து நல்லதா பண்ணி கண்டிப்பாண்ணா. கண்டிப்பா ரொம்ப உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சியா நாங்க ஃபீல் பண்றோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா.